சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது தமிழகம் முழுவதும் 1,15,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மாதம் ரூபாய் 1000 அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எப்போது புதிய பயனர்கள் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக எப்போது முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் 1,16,00,000 பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. மேலும் புதிதாக திருமணமானவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசின் விதிமுறைகள் பொருந்தாததால் தற்போது சுமார் 1,27,000 பயணிகள் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 1,15,00,000 1,14,00,000 குறைந்து இருக்கிறது. அதிக வருமானம், நிலம் வாங்குதல், அரசு பணிகளில் சேர்ந்தவர்கள், உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், பெயர் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்தவர்கள் என மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை விரைவில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. புதிய பயனர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இன்னும் 3 மாத காலத்தில் விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதியுடைய அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இதையடுத்து அதிகாரிகளிடம் விசாரித்தபோது விண்ணப்பம் எப்போது பெறப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு இருக்கும் நிலையில் சில விதிமுறைகளை மட்டும் கடைபிடிக்க அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 2,5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். ஆண்டு முழுவதும் 3,600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். சொந்தமாக இருசக்கர வாகனங்கள், கார் உள்ளிட்டவை வைத்திருக்க கூடாது என சில தகுதிகள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வரையமுறைகள் மூலம் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு
அவர்களுக்கான விண்ணப்பம் பெறப்பட்ட இருக்கிறது. இந்த வகையில் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் புதிய பயனாளிகளின் பெயர் சேர்க்கப்பட்டு ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வழங்கப்படும். முன்னதாக மே முதல் வாரத்தில் இருந்து இ-சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பயனாளிகள் பட்டியல் வெளியிடப்படும் என கூறினர். அது மட்டுமில்லாமல் பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் பணம் போட போறீங்களா? இங்கே கொஞ்சம் பாருங்க. அதாவது பிக்ஸட் டெபாசிட் திட்டத்திற்கு அதிக வட்டி வருமானம் வழங்கும் டாப் 5 வங்கிகள் குறித்து இங்கே பார்க்கலாம். 2024 முதல் 2025 நிதியாண்டு முடிந்து 2025 முதல் 2026 நிதியாண்டு பிறந்து விட்டது. ஏப்ரல் முதல் தொடங்கியுள்ள இந்த நிதியாண்டில் கோடிக்கணக்கான மக்கள் புதிய நிதி திட்டங்களை உருவாக்கி பல்வேறு விருப்பங்களில் முதலீடு செய்வார்கள். ஒருவேளை நீங்களும் பாதுகாப்பான முதலீட்டை தேடுவதாக இருந்தால் பிக்ஸட் டெபாசிட் திட்டம் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் சாதாரண குடிமக்களுக்கு 5 ஆண்டுகளில் அதிக வட்டியை வழங்கும் வங்கிகள் உள்ளன. அந்த வங்கிகள் குறித்து இங்கே பார்க்கலாம். 5 ஆண்டு எஃப்டிகளில் அதிக வட்டியை வழங்கும் வங்கிகளின் பட்டியலில் உத்கர்ஷ் சிறு நிதி வங்கி 50வது திட்டத்தில் உள்ளது. உத்கர்ஷ் சிறு நிதி வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு 5 ஆண்டு எஃப்டிகளில் 7.75% வட்டியை வழங்குகிறது. இந்த பட்டியலில் நார்த் ஈஸ்ட் சிறு நிதி வங்கி 4வது இடத்தில் உள்ளது. நார்த் ஈஸ்ட் சிறு நிதி வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு 5 ஆண்டு எஃப்டிகளில் 8% வட்டியை வழங்குகிறது. 5 ஆண்டு நிலையான வைப்பு தொகைகளுக்கு அதிக வட்டி வழங்கும் வங்கிகளில் பட்டியலில் யூனிட் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 3வது இடத்தில் உள்ளது. இந்த வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு 5 ஆண்டு நிலையான வைப்பு தொகைகளுக்கு 8.15% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. 5 ஆண்டு நிலையான வைப்பு தொகைக்கு அதிக வட்டி வழங்கும் வங்கிகளின் பட்டியலில் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 2வது இடத்தில் உள்ளது. இந்த வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு 5 ஆண்டு நிலையான வைப்பு தொகைகளுக்கு 8.2% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு 5 ஆண்டு நிலையான வைப்பு தொகைகளுக்கு 8.6% என்ற அதிகபட்ச வட்டி விகிதத்தை வழங்குகிறது. பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் அதிக வருமானத்தை வழங்குவதில் வழக்கமான வங்கிகளை சிறு நிதி வங்கிகள் முந்தியுள்ளன. இந்த சிறு நிதி வங்கிகள் 2 முதல் 3 காலகட்டங்களுக்கான நிலையான வைப்பு தொகைகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து காலகட்டங்களுக்கும் வழக்கமான வங்கிகளை விட தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அதிக வட்டி விகிதங்களை வழங்குகின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.